அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வழியிலே சென்று கொண்டிருந்தார்கள். அந்த பாதையின் ஓரத்தில் ஒரு செத்த ஆடு கிடந்தது. அந்த ஆட்டை இதன் உரிமையாளர் இவ்வளவு கேவலமாக மதித்து வீசி எறிந்து விட்டார்கள். வீசி எறிந்ததற்கு காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களிடம் கேட்டார்கள். சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், செத்த ஆடு அற்பமானது என்ற காரணத்தினால் இதன் உரிமையாளர் துச்சமாக மதித்து எறிந்து விட்டார் என்று சஹாபாக்கள் பதிலளித்தார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதே போலதான் இறைவனிடத்திலே அதனுடைய மதிப்பு. உண்மைதான், செத்த ஆட்டை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்களோ அப்படித்தான் இறைவன் இந்த உலகத்தை மதிக்கிறான் என்று சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், கிழிந்து போன துணியையும் மக்கி போன எலும்பையும் எடுத்து காட்டி இதுதான் உலகம் என்றார்கள். உங்கள் அலங்காரம் அனைத்தும் விரைவில் கிழிந்துவிடும், அழகில்லாமல் போய்விடும், உங்கள் உடலெல்லாம் எலும்புக்கூடாக மாறிவிடும் என்பதை விளக்குவதற்காக வேண்டி இப்படி உதாரணத்தை கூறி நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த அற்பமான உலகத்தை பெறுவதற்காக வேண்டித்தான் எத்தனையோ இந்த உலகத்தில் பொறாமையும் கொலைகளும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் பிறரை ஏமாற்றி பிழைக்குகிற ஒரு கெட்ட குணத்தையும் மனிதர்கள் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிடப் போகிறோம்? ஒரு சொற்பமான காலத்தில் யாரையும் ஏமாற்றாமல், அவர்களுக்கு அநீதி இழைக்காமல், அன்போடு சிரித்த முகங்களோடு பிறருக்கு உபகாரம் செய்கின்ற நற்குணத்தோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த உலகம் இறைவனிடத்தில் மதிப்பில்லாதது. இறைவனிடத்திலே மதிப்பில்லாத ஒன்று எப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ராகத்தை கொடுக்கும்? எனவே அனைவரையும் ஒன்றிணைத்து அன்போடு வாழ பழகிக்கொள்வோம்.